ஆன அஞ்செழுத்துளே அண்டமும் அகண்டமும் ஆன அஞ்செழுத்துளே ஆதியான மூவரும் ஆன அஞ்செழுத்துளே அகாரமும் மகாரமும் ஆன அஞ்செழுத்துளே அடங்களாவலுற்றவே. ஓம் நம சிவாய. ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த பதிவுல மேச ராசியில நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த குரோதி வருடத்திலையும் குரு பயிற்சினாலையும் உங்களுக்கு என்னென்ன விதமான அருமையான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறீங்க அப்படின்றதுக்கான ஒரு நல்ல பதிவா இந்த பதிவை நான் கொடுத்துருக்கிறேன். இயற்கையாகவே எதுலையும் முதலா இருக்கணும்ன்றத விரும்பக்கூடிய மேஷ ராசிக்காரங்க எந்த செயலை செஞ்சாலும் எல்லாருக்கும் முன்னாலையும் ரொம்பவும் திறமையோட அந்த செயலை செஞ்சு முடிக்கக்கூடிய வல்லமை படைச்சவங்க. பேச்சுல அதீதமான சாமர்த்தியத்தை உடைய நீங்க இப்போ குரோதி வருஷத்துலையும் நடக்க போற குரு பயிற்சினாலையும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களை சந்திக்க போறீங்க. இந்த வருடம் முழுக்கவே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ரிஷப ராசியில குரு பகவானும், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவானும், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவானும், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிற மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு அமையுது. இதுவரைக்கும் உங்களுடைய ராசியிலேயே ஜென்மத்திலேயே இருந்த குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானம் கல்விஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய குடும்பங்கள்ல அதீதமான சுப நிகழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் உங்களுக்கு அமையும். குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய 3 விசேஷமான பார்வைகள். அவருடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ருண ரோகஸ்தானம் சத்ருஸ்தானத்துல படுறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த எதிரி, பகை, போட்டி, போராமை, தொழில் சம்பந்தமான விரோதங்கள், சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய ஒரு காலமா இந்த வருடம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய உடல் நலத்துல சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னாலும் அதுல நல்ல மாற்றங்களை நீங்க இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். அதே போல கடன் தொந்தரவுனால நிறைய சிக்கல்களை அனுபவிச்சுட்டு வரீங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமான வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களுக்கு இனிமை கொடுக்கக்கூடியதா அமையும். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தினால நிறைய விதமான காரியங்களை நீங்க சாதிச்சுக்க முடியும். இந்த வருடத்துல குரு பகவானுடைய 7ஆவது பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துல படுறதுனால உடல் நலத்துல இருந்த எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அது எல்லாமே சரியாயிட்டு சீரான உடல் நலத்தோட இந்த வருடம் உங்களுக்கு அமையும். திருமண வரனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அருமையான வரன் அமைந்து நல்ல விதமான வாழ்க்கை அமையறதுக்கான எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் இந்த குரோதி வருஷத்துல உங்களுக்கு கட்டாயம் அமையும். குரு பகவானுடைய 9ஆவது பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்துல படுது. ஆக தொழில் ரீதியா இதுவரைக்குமே நிறைய சங்கட்டங்களையும் தடைகளையும் நஷ்டங்களையும் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அது எல்லாத்தையும் மாத்துறதுக்காக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே உதவி பண்ணும். இதுவரைக்கும் உங்களுடைய தொழில்ல முன்னேற்றம் இல்லாம இருந்திருந்தாலும் இனி இந்த குரோதி வருஷத்துல அருமையான மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்க முடியும். தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கும், மென்மேலும் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம், நல்ல பணவரவு இருக்கும். இதுவரைக்கும் வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. உங்களுடைய ராசிக்கு பாவியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு. ஆக லாபங்கள் கொஞ்சம் கடுமையா இருக்கிற மாதிரி இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல படுறதுனால அளவு கடந்த நன்மைகளையும் உங்களுக்கு இந்த வருடம் கொடுக்கும். சனி பகவானுடைய 3ஆவது பார்வை உங்கள் ராசியில படுறதுனால கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பாரு சனி பகவான். அதே போல அவருடைய 7ஆவது பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தான பூர்வ புண்ணியஸ்தானத்துல படுறதுனால உங்களுடைய குழந்தைகள் வழியிலையும் பூர்வீக வழி சொத்துக்கள் வழியிலையும் உங்களுடைய குடும்ப சொந்தங்கள் வழியிலையும் சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டி இருக்கலாம். மனக்கசப்புகள் தோன்றலாம். அதே போல சனி பகவானுடைய 10ஆவது பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல படுறதுனால உடல் நலத்துல சின்ன பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் குருவினுடைய பார்வையும் அந்த 8ஆம் இடத்துல பட போறதுனால அந்த பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் விடுபட்டுருவீங்க. சனி பகவான் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து
கொஞ்சம் விளக்க கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க சனிக்கிழமைகள்ல சனீஸ்வரன் கோயில்ல போய் வழிபடுறது நல்லது. கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டிலேயே காகத்துக்கு சாதம் படைக்கலாம். தினமும் காலையில எழுந்ததும் காகத்துக்கு சாதம் வச்சுட்டா போதும், சனி பகவான மனசுல நினைச்சு. ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. கேது பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆக 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் சில அலைச்சல்களையும் தேவையில்லாத பண விரயங்களையும் கொடுக்கிறார். எந்த விஷயத்துக்கு செலவு பண்ணாலும் பணத்தை செலவழிக்கும் போது கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமா இருக்கணும். அதே போல வீண் விரயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. அதிகமான பிரயாணங்களை தவிர்த்துக்குங்க. முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் வெளியே போய் வர்றது நல்லது. ஆக இந்த குரோதி வருஷத்தினாலையும் குரு பெயர்ச்சினாலையும் 80% மேல உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். கோச்சார ரீதியிலான உங்களுடைய ராசி பலனை இப்ப நான் சொல்லிட்டேன். இன்னமும் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். உங்களுடைய ஜாதகத்தை நீங்க எனக்கு அனுப்பியும் உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் உங்களுக்கான பதில்களை கொடுக்கறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம்.